வணக்கம். நேச்சுரோபதி டாக்டர் அஷ்விதா சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள இயற்கை மருத்துவ குறிப்புகளை தங்களுக்கு தாங்களே பயன்படுத்தி நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. Let's go on a creative journey together. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய காணொளியில் உள்ள பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்துங்கள். நன்றி. நல்ல ஆரோக்கியத்திற்கு வழக்கமான உடற்பயிற்சியும் சமச்சீர் உணவும் அவசியம். நிறைய தண்ணீர் குடிக்கவும். இந்த வரிகளை கவனியுங்கள். இவைதான் முக்கிய தகவல்கள். இன்றைய காலகட்டத்தில் பலர் தங்கள் வாழ்க்கையில் ஆர்வமின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு பொதுவான உளவியல் பிரச்சனை. ஏன் நம் தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வமின்றி இருக்கிறோம்? இந்த அலட்சியத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். வணக்கம் சொந்தங்களே. மலரின் தீர்வுகள் பாக் ஃப்ளவர் ரெமடிஸ் தத்துவத்தின்படி தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வமில்லா மனநிலையில் உள்ளவர்களுக்கு 7 வகை மலர் மருந்துகள் மற்றும் அவற்றின் விளக்கங்கள் இதோ. கிளிமேட்டிஸ் கிளெமட்டிஸ். நிலை பகல் கனவு காண்பவர்கள். எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையிலேயே இருப்பார்கள். விளக்கம்: இவர்கள் தற்போதைய நிஜ வாழ்க்கையில் கவனம் செலுத்தாமல் கற்பனை உலகில் வாழ்வார்கள். இதனால் தற்போதைய வேலைகளில் கவனக்குறைவு மற்றும் ஞாபக மறதி ஏற்படும். ஹனிசக்கிள். நிலை கடந்த கால நினைவுகளில் வாழ்பவர்கள். விளக்கம்: பழைய நினைவுகள், இழந்த வாய்ப்புகள் அல்லது கடந்த கால மகிழ்ச்சியான நாட்களையே நினைத்து கொண்டிருப்பார்கள். நிகழ்கால மாற்றங்களை இவர்களால் ஏற்க முடியாது. வைல்ட் ரோஸ். நிலை தீவிரமான சலிப்பு மற்றும் ஆர்வம் இல்லாமை ஆப்பத்தி. விளக்கம்: வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராது என முடிவு செய்து எதற்கும் முயற்சி செய்யாமல் மந்தமாக இருப்பார்கள். எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று எதிலும் ஒட்டாமல் இருப்பார்கள். இது வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும். ஆலிவ். நிலை உடல் மற்றும் மன ரீதியான கடும் சோர்வு. விளக்கம்: நீண்ட கால நோய் அல்லது கடின உழைப்பிற்கு பிறகு ஏற்படும் சோர்வினால் வாழ்க்கையில் ஆர்வம் குறையும். ஒரு சிறு வேலையை செய்யக்கூட தெம்பு இருக்காது. ஒயிட் செஸ்ட்நட். நிலை தேவையற்ற மற்றும் சுழலும் சிந்தனைகள். விளக்கம்: ஒரே எண்ணம் அல்லது கவலை மீண்டும் மீண்டும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் மன அமைதி கெட்டு தற்போதைய வேலையில் ஆர்வம் காட்ட முடியாமல் போவார். இது மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தரும். செஸ்ட்நட் பட். நிலை அனுபவங்களிலிருந்து பாடம் கற்க தவறுதல். விளக்கம்: செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வார்கள். ஒரு சூழ்நிலையிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் தேக்க நிலை ஏற்படும். மஸ்டர்ட். நிலை காரணமே இல்லாத திடீர் மனச்சோர்வு டீப் க்ளூம். விளக்கம்: எந்த காரணமும் இன்றி திடீரென்று ஒரு கருப்பு மேகம் சூழ்ந்தது போன்ற சோகம் இவர்களை ஆட்கொள்ளும். வாழ்க்கையே இருண்டது போல தோன்றும். சொந்தங்களே, இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள 6 வகையான மலர் மருந்துகளை எதற்காக பயன்படுத்த வேண்டும், எந்த மனநிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய முழு விபரத்தை பார்த்தீர்கள். இதில் குறிப்பிட்டுள்ள மன நிறைகளை சரி செய்தால் அதனால் ஏற்பட்ட வியாதியும் சரியாகிவிடும். நாம் முதலில் எந்த குணங்களுக்கு எந்த மலர் மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்த்து முடித்த பிறகு எந்த குணத்தால் என்ன நோய் வரும், அதற்கு எந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய வீடியோக்களை வருகின்ற நாட்களில் பார்ப்போம்.
எனவே நாம் பதிவிட்டுள்ள காணொளிகளை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி சொந்தங்களே. அடுத்த காணொளியில் மீதமுள்ள மலர் மருந்துகளை பற்றி பார்ப்போம். வாழ்க்கை மீது இருக்கும் ஆர்வமின்மை நம்மை மிகவும் பாதிக்கிறது. ஏன் நாம் தற்போதைய வாழ்க்கையில் ஆர்வத்தை இழக்கிறோம்? இது இன்று ஒரு பெரிய பிரச்சனை. Yeah.